வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் வறுவல். அது எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். கத்திரிக்காயை எப்படி நீள ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய்க்கு வறுத்துக்க வேண்டிய சாமானை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கட்டிக்காயம் ஒரு சின்ன துண்டு, ஒரு 11 வரமிளகா, 2 ஸ்பூன் வரமல்லி, தனியா, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. முதல்ல வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. ஆறினோடனே மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காவை வந்து வதக்கிக்கலாம். பொடிச்சிட்டு இதை சேர்த்து கலக்க வேண்டியதான். இப்போ கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு கடுகு பொரிஞ்சோடனே கத்திரிக்காயை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலே பிரட்டிட்டு மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு லைட்டாக வேக விடுவோம். 3/4 பதம் வெந்தவொடனே உப்பு சேர்ப்போம். இங்கே பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே சாம்பாருக்கு பருப்பு வெந்துடுது. இனிமேல் காய் வேக வைக்க வேண்டியதான். கத்திரிக்காய் 3/4 பதம் வெந்துடுது. இப்போ தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த சாமான்லாம் ஆறி எடுத்து மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய் வறுவலோட 2 ஸ்பூன் புளித்தண்ணி, வெல்லம் ஒரு சின்ன துண்டு, பொடிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வறுவலுக்கு எல்லாம் போட்டாச்சு. இப்போ பரட்டிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டே பரட்டுவோம். ஃபைனலாக ரெடி ஆகிடும். பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான். கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சை கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்படி செஞ்சு பார்க்கலன்னா செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு தான் இது சைட் டிஷ் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை. நம்ம வீட்டு நாராயணனுக்கு தழிகை பச்சரிசி சாதம், கத்திரிக்காய், மாங்காய், கேரட், வெண்டைக்காய், அவரைக்காய் போட்ட வழக்கமாக நம்ம செய்கிற இடி சாம்பார், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ஈக்குவல் ரேஷியோ போட்டு பண்ண இடி சாம்பார், பப்படம், பூசணிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், கட்டிப்பருப்பு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு நாராயணனுக்கு சிறப்பு தழிகை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.